இன்னும் இதோடைய மீனிங் நீங்கள் ஹேடஸுடைய மீனிங் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஆக்டிவ் பிளேஸ், இல்லை ஒரு சைலண்ட் பிளேஸ், ஒரு டார்க் பிளேஸ், இப்படிதான் மென்ஷன் ஆயிருக்கு. எந்த ஒரு கிரியும் செய்ய ஆமாம் இருக்கக்கூடிய ஒரு இடம். சங்கீதம் 16 சங்கீதம் 10 என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர். ஸோ இங்க பாதாளம்னு மென்ஷன் ஆயிருக்குல்ல, இது அப்படியே நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன் பாருங்க. ஃபார் யூ, இது ESV வெர்ஷன்ல நம்ம படிக்கிறோம் சரிங்களா. ஃபார் யூ வில் நாட் abandon my soul to Sheol. இங்க பாத்தீங்கன்னா டிரெக்டாவே எந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு பாதாளத்துக்கு? எபிரேய வார்த்தை இங்க டிரெக்டாவே யூஸ் பண்ணியிருக்காங்க, ஷியோல்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே தாவீதுடைய இன்சிடென்ட்டை பேதுரு என்ன பண்றாருன்னா அப்போஸ்தலர்ல 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல பேதுரு கோடிட்டு காட்டுறாரு. அதையும் படிங்களேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். அதே வசனம் பிரதர் சரிங்களா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா for you will not abandon my soul, அங்க என்ன பார்த்தோம்? to Sheol அப்படின்னு பார்த்தோம். இங்க to Hades அப்படின்னு இருக்கு. ஓகே, அப்ப அங்க ஷியோல்ன்ற வார்த்தை தான் இங்க ஹேடஸ்னு மென்ஷன் ஆயிருக்கு. ரெண்டுத்துக்குமே பொருள் ஒண்ணுதான், ஒரே பொருள் தான் சரிங்களா. இன்ஆக்டிவான ஒரு பிளேஸ், மரித்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெளிவாக தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டா நம்ம நரகம்ன்ற ஒரு கான்செப்டில் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஷியோல், ஹேடஸ், டாட்ரஸ், அதே மாதிரி நீங்கள் சொன்ன கெகன்னா, இந்த எல்லா வார்த்தைக்குடைய மீனிங் என்ன நம்ம பார்த்தாலே இந்த வசனங்களை படிக்கும்பொழுது, இது எங்கெல்லாம் வருதோ அந்த வசனங்கள் படிக்கும்பொழுது இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தது எல்லாமே கிளியரா இருக்கு. இப்போ இந்த நரகம் அப்படின்றது பொதுவா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மரித்த ஒரு மனுஷன் அவன் இருக்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு அமைதியான ஒரு இருள் சூழ்ந்த ஒரு நிலை கூட அடையப்படும். இன்னும் அதுக்கு வேற ஏதாவது சில வசனங்கள் இருக்கா? நிறைய அதுக்கு ஏதாவது வசனங்கள் ஆதாரங்கள் நம்ம காட்ட முடியுமா? இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன தெளிவா பார்த்தோம்னா, இந்த மனுஷன் மரித்த இடம் பாதாளம், அது அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அர்த்தத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நீங்க கேட்ட மாதிரி அதுக்கு வசனங்கள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது வசனங்கள் வேதத்துல இருக்கு. நம்ம வேணா ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்க. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, தெளிவா இங்க வசனம் சொல்லுது, உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்கள். ஏன்னா இப்போ நம்ம உயிரோடு இருக்கு, இப்போ நம்ம பிறந்துட்டோம்னாலே நிச்சயமா நம்ம மரிக்க போறோம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒருத்தர் மரிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஏதாவது நினைவு இருக்குமானா ஒண்ணுமே இருக்காதுன்னு சொல்றாரு. வேணா அடுத்த வசனம் கூட நீங்க வாசிங்க, இன்னும் தெளிவா சொல்லுங்க பிரதர். ஆக்சுவலி இதுலயே இங்கிலீஷ்ல இதை மட்டும் கோட் பண்றேன். மெமரி ஆஃப் தெம் இஸ் ஃபர்கெட்டன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்களோட மெமரி அங்க என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா ஃபுல்லா மறக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு மெமரி இருக்காதுன்னு தான் போட்டு. அதுதான் அடுத்த வசனம் வாசிங்கன்னா இன்னும் தெளிவா இருக்கும் பாருங்க. 6ஆம் வசனம், அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிற்று, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. அப்போ ஒரு மனுஷன் மரிச்ச பிறகு அவனுடைய செய்கை எல்லாமே என்ன ஆகுதுன்னா அதோட ஸ்டாப் ஆயிடுது. அவனுடைய நினைவுகள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா அங்கேயே அழிஞ்சு போயிடுது. இப்போ போறார் இல்லையா, மனுஷன் மரிச்சு ஒரு இடத்துல போறார் இல்லையா, அவர் போற இடம் எப்படிப்பட்ட இடம்ன்றது அதுல 10ஆம் வசனத்துல சொல்றாரு. அதை வாசிங்க. 10ஆம் வசனம், செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய், நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. பிரதர், இங்கேயுமே பாத்தீங்கன்னா பாதாளம்ன்றதுக்கு நாலேஜ் ஆர் விஸ்டம் இன் ஷியோல் அப்படின்னு தான் போட்டிருக்கு பிரதர். ஷியோல்ன்ற வார்த்தை பயன்படுத்த. அப்ப ஒரு மனுஷன் மரிச்சதுக்கு அப்புறமா பாதாளத்துக்கு போனா அப்படி போகக்கூடிய அந்த பாதாளத்துல என்ன இல்ல? செய்கை, வித்தை, அறிவு, ஞானம் இல்ல. ஒரு டெட் கண்டிஷன் கம்ப்ளீட்டா, அவனால எந்த ஒரு செய்கையுமே செய்ய முடியாது. ரொம்ப தெளிவா வசனம் சொல்லியிருக்கு பாருங்க. இதையே யோபு அவர்கள் இன்னும் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. யோபு எடுத்துக்கலாம் பாருங்க. யோபு 14ஆம் அதிகாரத்துல
இப்போ இந்த 14ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்துல வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே யோபு அவர்கள் என்ன பண்ண போறாருன்னா ஒரு மனுஷனையும் ஒரு மரத்தையும் கம்பேர் பண்ணி பேச போறாரு. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். 7ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க. யோபு 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒழிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? இங்க பாருங்க, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை இருக்குன்னு சொல்லாரு. ஏன்னா ஒரு மரத்தை கம்ப்ளீட்டா அந்த அடி வேர் வரைக்கும் வெட்டி போட்டாலும் ரொம்ப நாள் கழிச்சு அந்த வேர் அந்த மண்ணுல அந்த தண்ணீரோட வாசனை பட்டுச்சுன்னா அந்த வேர் வந்து துளிர்க்க ஆரம்பிக்கும். நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஆனா ஒரு மனுஷனோட நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது மனுஷன் மரித்த பின் எங்கேன்னு கேட்கிறாரு. தொடர்ந்து வாசிங்களேன். 11ஆம் வசனம் முதல். தண்ணீர் ஏரியிலிருந்து வடிந்து வெள்ளம் வற்றி சுவரி போகிறது போல மனுஷன் படுத்து கிடக்கிறான், வானங்கள் ஒழிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. பாருங்க, இப்படி படுத்து கிடக்கிறான்னு சொல்லிடுறாருல. அப்போ ஒரு மனுஷன் மரித்து பாதாளத்துக்கு போயிடுறான், டெட் கண்டிஷனுக்கு போயிடுறான். அப்படி போனதுக்கு அப்புறமா அவன் எப்பதான் ஏஞ்சிப்பான்னு சொல்றாருன்னா வானங்கள் வெந்து உருகும் பொழுது, அப்ப இந்த உலகம் ஒரு அழிவுக்கு வரும், அந்த அழிவுக்கு வரும் பொழுது தான் அவன் என்ன பண்ண போறான், எழுந்திப்பான் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? ரொம்ப ஆக்சுவலி தெளிவாவே ரொம்ப தெளிவாவே இருக்கு. பாருங்க, இதே ஒரு சில விஷயங்களை இதே காரியங்களை சங்கீதத்திலையும் சொல்றாங்க. பாருங்க, சங்கீதம் 146ஆம் சங்கீதம் எடுத்துக்கோங்க. அதுல 4ஆம் வசனம் படிங்க. 146ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். அப்போ ஒரு மனுஷன் மரிச்சதுக்கு அப்புறமா அவன் போகிற பாதாளம் எப்படி இருக்குன்னா ஒரு கம்ப்ளீட் டெட் கண்டிஷன், ஒரு அமைதியான ஒரு இடம். அந்த இடத்துல செய்கை, வித்தை, அறிவு, ஞானம் எதுவுமே இல்லை அப்படின்றத வசனம் நமக்கு என்ன பண்ணுது, தெளிவா சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பயங்கரமா ரிலேட் பண்ணுது பாத்தீங்களா? நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தேன் அந்த டாபிக் இருக்குல்ல, ஷியோல், அந்த டார்க்னஸா இருக்கட்டும், சைலண்ட் பிளேஸ், இன்ஆக்டிவிட்டி, இது எல்லாமே பார்த்தோம். அதுக்கு ரிலேட்டடாக இப்போ நீங்கள் கொடுக்குற வசனங்கள் எல்லாமே தெளிவாக என்ன சொல்லுதுன்னா, மரணத்துக்கு அப்புறமா செய்கை, வித்தை, ஞானம், அறிவு எதுவுமே இருக்காது. அவங்க வந்துட்டு ஒரு சைலண்ட் கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. அன்டில் அண்ட் அன்லெஸ் ஒரு பெரிய அழிவு வரும், அதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு எழுப்பப்படுவாங்கன்றதை நம்ம இதுலேருந்து ரொம்ப கிளியராகவே புரிஞ்சிக்க முடியுது. அப்போ இதுலேருந்தே நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிட்டது என்னதுன்னா, இந்த எரிய வைக்கிறது, இந்த வந்துட்டு எண்ணெய் சட்டி இருக்கும், இந்த மாதிரி அவங்க சஃபர் ஆகிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த பைபிள்ல வந்து நம்ம நரகம்ன்ற அந்த இடத்துல இல்ல. நரகம்ன்ற ஒரு இடம் இருக்கு, ஆனா நாம புரிஞ்சுக்கிட்ட, அதாவது கிறிஸ்தவர்கள் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இல்ல அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கிளியரா இருக்கு. அப்போ நரகம்னா என்ன, அதுக்கான அர்த்தங்கள் என்ன, நம்ம திரும்பி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே கிளியரா இருக்கு. அடிஷ்னலா நம்மளுடைய பார்த்துட்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இன்னொரு விஷயமா நம்ம புரிய வைக்கலான்னு விரும்புகிறேன். கண்டிப்பாக. என்ன அப்படின்னா, என்ன கேள்வி அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த நரகம் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படாம ஒரு வார்த்தை அவங்க வந்திருக்கு. என்னன்னா அக்கினி கடல் அப்படின்ற ஒரு வார்த்தை. இது அநேகர் ரொம்ப இது வந்து ஸ்ட்ராங்காக நம்புறாங்க, அக்கினி கடல் அப்படின்ற ஒரு விஷயம். இதையும் நரகத்துக்கு கூட தான் ரிலேட் பண்ணி பேசுறாங்க. அதை குறித்து நீங்கள் தெரிஞ்சா ஏதாவது இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக. ஒருவேளை இப்போ கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா, இப்போ கிறிஸ்தவர்கள் ஒருவேளை இன்னமும் அவங்க ஸ்ட்ராங்காக இல்லை நரகம்னு ஒன்று இருக்குது பாருங்க, வெளிப்படுத்தின விஷயத்தில் அக்கினி கடல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. அப்போ உண்மையிலே அங்கே நரகம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, அங்கே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வசனம் படிக்க போகிறோம், அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்றதை பார்க்கலாம். பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன, இது 2ஆம் மரணம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டாங்க, இது 2ஆம் மரணம் சொல்லுது. அப்போ மரணமும் பாதாளத்தையும் நரகத்துல தள்ளத்துக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? அது ஒரு மனுஷனா? இல்லையா? அப்புறம் அப்போ நரகத்துல நெருப்பு எரியுது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் ஏன் அந்த நெருப்பு இருக்கக்கூடிய தண்டனை தேவைப்படுது? கரெக்டா? உண்மைதான் பிரதர். ஏன்னா இந்த இடத்துலயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா வார்த்தை வந்துட்டு ஹேடஸ்ன்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த பாதாளம்ன்ற இடத்துக்கு ஹேடஸ்ன்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல நெருப்பு பயன்படுத்தி ஏன் சொல்றான்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, நெருப்பு அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் ஜட்ஜ்மெண்ட், ஒரு எண்டுக்கு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் நெருப்பு பயன்படுத்துவாங்க. ஏன்னா நெருப்பை நம்ம ஜென்ரலா எடுத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டோம்னா அது எல்லாத்தையுமே என்ன பண்ணோம்னா
பட்சித்து போட்டுரும், எரிச்சு போட்டுரும், கம்ப்ளீட்டா அழிச்சு போட்டுரும் சொல்லி பார்க்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட் எண்ட், ஒரு முடிவுக்கு சொல்றதுக்கு தான் இந்த அக்னி கடல்ன்ற ஒரு வார்த்தையை இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு அடையாளமா என்ன மெட்டஃபரிக்கலா ஒரு அடையாளமா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதாவது அப்ப நீங்க சொல்றது என்ன அப்படின்னா, இந்த இதுக்கப்புறம் மரணம்ன்ற ஒரு விஷயம் அங்க காணப்பட மாட்டாது, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வந்து. நீங்க தொடர்ந்து இந்த 20ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் 21ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா, இந்த 1000 மண்டா சர்ச் முடியுது, அந்த இடத்துல மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் தேவன் நீங்க முற்றுப்புள்ளி வச்சுறாரு. ஸோ அதுக்கப்புறமா என்றென்றைக்கும் சதா காலமும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி வருவாங்க. ஏன்னா 21ஆம் அதிகாரத்துல நீங்க 4ஆம் வசனம் வாசிங்களேன், அதை வாசிங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. பாருங்க, இந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் இந்த 20ஆம் அதிகாரத்துல முற்றுப்புள்ளி வச்சார். அதனாலதான் இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, இனி அலறுதலும் இல்லை, கண்ணீரும் இல்லை, மரணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றான்னு சொல்லி பார்க்கணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே பிரதர், ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க. அப்போ சகோதரர்களுக்கு ரொம்ப தெளிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அக்கினி கடல் அப்படின்றது அங்க மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தேவன் வைக்கக்கூடிய ஒரு கடைசி ஜட்ஜ்மெண்ட், ஒரு முற்றுப்புள்ளி. அதுக்கப்புறம் அது இல்லை. ஸோ அதுக்காக தேவன் அங்கே அடையாளமாக பயன்படுத்தின ஒரு வார்த்தை தான் அக்கினி கடலை தவிர அது நரகத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, அதுக்கு சொல்லர்த்தமான ஒரு பொருளும் நம்ம எடுத்துக்க முடியாதுன்றதை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போதும் நம்ம தொடர்ந்து இந்த நரகம், பாதாளம் அப்படின்ற இந்த காரியங்கள், கிறிஸ்தவருடைய நம்பிக்கை எப்படி இருக்குது, இது எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம். இன்னும் முக்கியமாக வேதாகமத்தில் அதனுடைய உண்மையை எப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஸோ அதுக்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தைகள், எபிரேய வார்த்தைகள், அதனுடைய அர்த்தங்கள், அது பயன்படுத்தப்பட்ட அநேக இடங்களில் சொல்லப்பட்ட வசனங்கள், இதனுடைய அர்த்தங்கள், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப தெளிவாக பார்த்தோம். அப்போ கடைசியாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் போதிக்கப்படுகிற மாதிரியும் கிறிஸ்தவர்கள் நம்புகிற மாதிரியும் நரகம் என்பது பாவிகள் ஒரு தண்டனை பெறக்கூடிய இடம் அல்ல. அது ஒரு மனிதன் மரித்த பிறகு அவன் இருக்கக்கூடிய அந்த நிலைமையை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் நரகம், பாதாளம் அப்படின்ற ஒரு வார்த்தைன்றதை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா தேவனுடைய திட்டம் எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்றுதான் தேவனுடைய திட்டமாக இருக்குது. அந்த திட்டத்துக்குள்ளே தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் போயிட்டுருக்கிறாங்கன்றதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா புரிஞ்சுக்கலாம். இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் இது போல் அதிகமாக தேவனுடைய திட்டங்களை பற்றி நம்ம தேவனுக்கு சித்தமானால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.